காய்ஸ், திருக்குறள் சீரிஸ் போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் 7வது திருக்குறள் ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட கனெக்ட் பண்ணி சொல்ல ட்ரை பண்ணுறேன். 7வது திருக்குறள் என்ன சொல்லுதுன்னா, தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மணக்கவலை மாற்றல் அரிது. இதுதான் இந்த திருக்குறள். இந்த திருக்குறளுக்கு லிட்டரலான மீனிங் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனு, ஓவர் திங்கிங் எல்லாமே இருக்கும். நம்ம அதையெல்லாம் விடணும் அப்படின்னா நம்மளை விட பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்திலேயோ சரண்டர் ஆகிடணும். ஓகேவா? அப்படி எதை சொல்லலாம் அப்படின்னா, அது வந்து ஒரு ஸ்ட்ராங் பிலீவாக இருக்கலாம், அது கடவுளாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு கோல், இல்லை ஒரு பர்பஸாக இருக்கலாம். அதில் நம்ம சரண்டர் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது அப்படின்னாங்க. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணுன்னு ட்ரை பண்ணுவோம். அப்படி நம்ம ட்ரை பண்ணும்போது இன்னும் கூட தான் ஸ்ட்ரெஸ் பில்ட் ஆகும். இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ எல்லாருக்கும் நமக்கு இஎம்ஐ இருக்கும், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்கும், ஜாப் ப்ரெஷரும் இருக்கும். ஓகேவா? இது எல்லாத்தையும் என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் அப்படின்னு செஞ்சுட்டு முடியாத நம்ம ஃப்ரீயாக விட்டுட்டோம் அப்படின்னா, நமக்கு அந்த மைண்ட் செட் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க மாட்டோம் அப்படின்றது தான் இந்த திருக்குறள் சொல்லுது. ஓகேவா? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, அப்போ இந்த திருக்குறள் ஒரு வாட்டி படிச்சுப்பார், புரியும். அதான் நான் இப்போ சொல்ல வர்றது. சரிங்களா? சொல்லலாம் அப்படின்னா, சில பேர்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் அவன் செயல் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டோம் வச்சிங்களா, ஸ்ட்ரெஸ்ஸு போயிடும். விடாமல் விட்டுட்டு வந்தோம்னா அதுதான் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணி அது செட்டில் ஆகிட்டு இருக்கும். இதுதான் இன்றைக்கி சொல்லலாம்னு நினச்சேன். கரெக்டாக சொல்லி முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? பார்ப்போம்.